அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகார் ஃபார்முலா எதிரொலியாக டிடிவி ஓபிஎஸ் கூட்டணியில் சேர்க்க எடப்பாடி சம்மதம் தெரிவித்திருக்காரா. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனையோடு தூது போன ஜி.கே. வாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் இபிஎஸ் தகவலால் டெல்லி பாஜக மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பாமக தேமுதிகவும் வந்துடும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இனி விஜய் மட்டும்தாங்க பாக்கி, அமித்ஷா நினைச்சது நடந்து கொண்டே வருகிறதா அப்படின்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழும்பி வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பாஜக மிகப்பெரிய ஒரு கூட்டணியை சேர்க்க இவ்வளவு விஷயங்களை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. தற்போது அது எந்த அளவுக்கு நடைபெற போகிறது, இதனுடைய பின்னணி விளைவுகள் என்ன, அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து நாம் தெரிஞ்சு பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்ற வெற்றியின் ஃபார்முலா தமிழ்நாட்டிலையும் பலமான ஒரு மெகா கூட்டணியை அமைக்க வேண்டும் அப்படின்ற கட்டாயத்தை பாஜக உருவாக்கியிருக்காங்க. தலைமைக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதன் எதிரொலியாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை இணைத்துக் கொள்ள நிபந்தனைகளுடன் கூடிய சம்மதத்தை தெரிவித்துள்ளதாக நம்பத்தகுந்த அரசியல் வட்டாரங்களும் தெரிவிக்கிறது. தமிழ்நாடு பாஜகவின் நெருங்கிய கூட்டணி கட்சி தலைவரும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவருமான ஜி.கே. வாசன் மத்திய பாஜக தலைவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருந்தார். இந்த சந்திப்பின் நோக்கம் பிளவுபட்டிருக்கக்கூடிய அதிமுக தரப்புகளை மீண்டும் ஒரே கூட்டணியின் கீழே கொண்டு வருவது மற்றும் அதன் மூலமாக தேர்தலுக்கான என்டிஏ கூட்டணியை தமிழ்நாட்டில் வலுப்படுத்துவது அப்படின்னே சொல்லலாம். பேச்சுவார்த்தையின் போது எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சிக்குள்ள டிடிவி தினகரன் அப்படி இல்லைன்னா பன்னீர்செல்வத்தை இணைத்து கொண்டு பயணிப்பது என்பது நடக்காத காரியம். ஆனால் அவர்கள் இருவரும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்குள்ள இணைவதற்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகியதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. பாஜகவே உள் ஒதுக்கீட்டாக அவர்களுக்குள்ள சீட்டு விழுங்குறதுலையும் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஜி.கே. வாசனிடம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறதாகவே சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சிக்குள்ள இணைப்பு கிடையாது, ஆனால் கூட்டணியில் இணைப்புக்கு சம்மதம் என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய நிபந்தனை அப்படின்னு கூட சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமியின் இந்த கிரீன் சிக்னல் தகவல் ஜி.கே. வாசன் மூலம் டெல்லி பாஜக தலைமையை அடைந்த போது அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததாக கூறப்படுது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்கொள்ள வேண்டுமானால் அதிமுகவின் அனைத்து வாக்கு வங்கிகளும் சிதறாம ஒரே குடையின் கீழே இருக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமியின் இந்த சம்மதம் அதிமுகவின் வாக்குகள் சிதறுவதை தடுத்து என்டிஏ கூட்டணிக்கு சாதகமான அலையை உருவாக்க உதவும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோருக்கு என்டிஏ கூட்டணியில் இடம் கிடைக்காததால் அது கூட்டணியின் பலத்தை பன்மடங்கு உயர்த்தும். மேலும் பாஜகவின் நீண்டகால கூட்டாளிகளான பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆகிய கட்சிகளையும் இந்த மெகா கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கான கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அனைத்து அதிமுக தரப்புகளும் ஒரே கூட்டணியில் இருந்தால் தமிழகத்தில் ஒரு வலுவான மாற்று கூட்டணியை உருவாக்கும். அமித்ஷாவின் வியூகம் வெற்றியை நோக்கி செல்கிறது அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவிற்கு எதிராக வலுவான அணியை திரட்டுவதற்கான பாஜகவின் வியூகத்தில் பெரும்பாலான கட்சிகள் மற்றும் வாக்கு வங்கிகள் அடங்கிவிட்டதாக தெரியுது. இந்த சூழலில் தமிழக அரசியலில் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படும் விஜய் மட்டுமே இந்த மெகா கூட்டணியில் இணைய பாக்கி இருக்கிறாரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் கருத்து தெரிவிக்கிறாங்க.
தெரிவித்திருக்காங்க. விஜயின் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கான மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறதா, அப்படி இல்லைன்னா அவர் தனித்து செயல்படுவாரா என்பது குறித்த தெளிவு இன்னும் கிடையாது. ஆனா தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய கூட்டணியின் முன்னேற்றம் திமுகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கடுமையான சவாலை ஏற்படுத்தியுள்ளது அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும்.